بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه وسلم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون صدق الله العظيم وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وآله وسلم إن الله ليؤيد هذا الدين بالرجل الفاجر أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. மேலான கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட அருள், அவன் எங்களே அவனுடைய ரஹ்மத்துடைய பார்வையால பார்த்ததின் காரணமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அவனுக்கு ஆக விருப்பமான இடமாகிய மஸ்ஜிதில அவனுக்கு ஆக விருப்பமான முஸாக்கரா பேச்சு பேசக்கூடிய கேட்கக்கூடிய சபையில அல்லாஹ் ஒன்று சேர்த்துகிறான். இது எங்கட கெட்டித்தனத்தாலேயோ எங்கட ஒரு ஆற்றலாலேயோ நாங்க இந்த இடத்துல வந்து அமரல்ல, மாறாக இது அல்லாஹ்வுடைய தனி பெரும் கிருபை, அவனுடைய இரக்கம் மட்டும்தான். மேலன்புக்குரியவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறந்ததிலிருந்து இன்று வரை அல்லாஹ் பல கோடிக்கணக்கான நிஅமத்துகளை தந்திருக்கிறான். அது எந்த அளவு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக உறுதியாக சொல்றான் என்றால், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ அல்லாஹ் தந்திக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்க என்ன பாத்தீங்கண்டா லா துஹ்ஸூஹா, அத உங்களுக்கு மற்றிடவும் முடியல. கெஸ் பண்ணி கூட அல்லாஹ் இந்த அளவு தந்திப்பானாக்குமே கெஸ் பண்ணவும் மேலாத அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பல நிஅமத்துகளை தந்திக்கிறான். இன்னும் பல கோடிக்கணக்கான நிஅமத்துகளை தர காத்துக்கொண்டும் இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, சிந்திச்சு பார்த்தா, ஆக பெருமதியான நிஅமத் என்று சொல்லி எல்லாமே பெருமதி தான். கண் பெருமதி, கண்ணுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குதில்லை. காரணம் என்ன? கண் ஒரு நிஅமத்தாக கூட எங்களுக்கு விளங்குதில்லை. காரணம் என்ன? பிறந்தத்தில் இருந்தே பார்வையோடு தான் இருக்கிறோம். பார்வை எல்லாம் இல்லை, விளங்குது இல்லை. காது
அல்லாஹ் தந்திக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நிஅமத், கேட்கக்கூடிய சக்தி. ஏன் இது நிஅமத்தாக நாங்க கருதல? பிறந்ததில் இந்த கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நிஅமத்துடைய பெருமதி எப்ப விளங்கும் என்று சொன்னா, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, கதுருன் நிஅமா பஅத ஜவாலிஹா. அல்லாஹ் எப்ப அந்த நிஅமத்தை புடுங்குவானோ, எப்ப அல்லாஹ் அந்த நிஅமத்தை இல்லாமாக்குவானோ, அப்ப கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்வையோட இருந்தாரு, ஆக்சிடென்ட் உண்டு, கண் ரெண்டும் விளைஞ்சிட்டு. இப்ப அவருக்கு விளங்கும், முன் கண்ணை மூடி எல்லாமே இருட்டாக இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப விளங்கும் கண்ணுடைய பெருமை. அல்லாஹ் கைய கொடுத்தான், உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் கொடுத்தான். ஆக்சிடென்ட்ல அந்த அடியாண்ட கால் பெய்து, கை பெய்து. அல்லாஹ் தந்த ஒவ்வொரு உறுப்புலையும் உடம்ப மாத்திரம் எடுத்தாலும் ஒவ்வொரு உறுப்புடையும் நிஅமத்துடைய பெருமதி எப்ப விளங்கும் வேண்டா, அல்லாஹ் அதை புண்ணிய நல்லா எல்லாரையும் பாதுகாப்பானா. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்திக்கக்கூடிய நிஅமத்துகள்ல ஒரு 3 முக்கியமான ஒரு நிஅமத்தை சொல்லி எடுக்கலாம். முதலாவது ஆக முக்கியமான ஒரு நிஅமத், அல்லாஹ் இந்த உலகத்துல பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு நிஅமத் என்னவென்றா, அந்த கோடிக்கணக்கான படைப்புலையும் சிறந்த படைப்பாக அல்லாஹ் எங்களை படைத்து, எங்களே ஒரு வேறொரு ஜீவியாக அல்லாஹ் படைக்கல, எங்களே ஒரு மரம் செடி கொடியாக அல்லாஹ் படைக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ் சொல்றான், நாங்க, அதாவது அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொன்னா ஆதமுடைய பிச்சனமாகிய நானும் நீங்களும் தான். அல்லாஹ் கண்ணியப்படுத்தின ஒரு கூட்டத்துல நாங்க இருக்கிறோம். இதுக்கு தகுதியா? எங்கட வாழ்க்கையில எங்கட அன்றாடம் நடக்கக்கூடிய லைஃப பார்த்தா, எங்கட கண்ணால நடக்கக்கூடிய தவறுகள், காதால நடக்கக்கூடிய தவறுகள், உள்ளத்தால சிந்திக்கக்கூடிய தவறுகள், பாவத்தின் பக்கம் நடக்கக்கூடிய கால்கள், இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தான் மனிதர்கள் தான் கண்ணியமான படைப்பண்ட. பாக்கியமா இல்ல? ஆக பெருமதியான ஒரு நிஅமத் அல்லாஹ் மனிதராக என்னை படைத்து. இரண்டாவது ஆக பெரிய நிஅமத், வெளியே மதிக்க இல்லாத ஒரு நிஅமத்தண்டா சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இத சில நபிமார்களுடைய மனைவி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி மனைவிக்கு இல்லாத ஒரு பாக்கியம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் நபி கண்ணானுக்கு இல்லாத ஒரு பாக்கியம். நபியோட ஒன்றாக இருந்து தீனுக்கு மிக உதவியா இருந்த அபூ தாலிப், நபியுடைய ரிலேட்டிவ், சொந்த சாச்சா, நபி ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இருக்கேலும், ஆனா அந்த சாச்சாக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். கலிமாவுடைய பாக்கியம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் என்ற கலிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறானே. மௌத்து வரை சுஜூதுல இருந்து நன்றி செலுத்தினாலும் இதா. ஏன்? நாளைக்கு கலிமா உள்ளவர்கள், கலிமா மொழிஞ்சவர்கள் எல்லாரும் அவங்களுடைய பாவத்துக்கேற்ற தண்டனைகளை அனுபவிச்சதுக்கு, நரகத்தில் அனுபவிச்சதுக்கு பின்னால அல்லாஹ் எல்லா கலிமா அணு அளவு ஈமானிக்கக்கூடிய எல்லாரையும் தூக்கி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போட்டதுக்கு பின்னால காஃபிர்கள் கை செய்தப்படக்கூடிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். துன்யால கலிமாவை மட்டும் நான் ஒளிஞ்சிருந்தேன், இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து நான் தப்பியே. கலிமாவை மட்டும் நான் ஒளிஞ்சிருந்தா இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருந்து தப்பி சொர்க்கத்திலே. மேலான கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நான் மூணாவது முக்கியமான நியமத்தை கடைசி பேசுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவை மொழிஞ்ச அனைவர்களையும் குர்ஆன்லயே தெளிவாக ரெண்டாக பிரிக்கிறார். கலிமா சொன்னவர்கள் எல்லாரும் ஒன்று இந்த ஒரு கூட்டத்தில் இருப்பாங்க அல்லது இந்த ஒரு கூட்டத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத். கலிமாவை மொழிஞ்சா ஒன்று ஒரு கூட்டம் முஸ்லிம் என்ற கூட்டத்தில் இருப்பாங்க, இன்னொரு கூட்டம் முஃமின் என்ற கூட்டத்தில் இருப்பாங்க. இதை தெளிவாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்லயும் பேசுறான். வகாலத்தில் அராபு ஆமன்னா, ஒரு காட்டு அரபிகள் ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஆமன்னா, நாங்க ஈமான் கொண்டுட்டோம், முஃமினாக மாறிட்டோம், முஃமினாக இருக்கிறோம் என்று சொல்லி வந்து சொன்னாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டிஃபரண்ட் பண்ணி ஒரு வித்தியாசமாக, இது எல்லாம் கலிமாவை மொழிஞ்ச எல்லாம் முஃமினாக மாட்டாங்க. ஏ நபியே சொல்லுங்க, குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. ஏ நபியே நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க முஃமின் என்று சொல்லிக் கொள்ளவான, நீங்க ஈமான்தாரி ஆவல்ல என்ன, ஆனா நீங்க சொல்லிக்கோங்க அஸ்லம்னா, முஸ்லிம் என்று சொல்லிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. காரணம் என்ன, வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூப், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஈமான் உள்ளத்துக்கு இறங்காட்டி அவன் முஃமின் ஆகலாம். முஃமின் ஆகணுமா, அல்லாஹ் எல்லாரும் முஸ்லிம், கலிமா சொன்ன எல்லாரும் முஸ்லிம், அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா எல்லா முஸ்லிமும் முஃமின் அல்ல. முஃமின் ஆகணும் என்று சொன்னால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஈமான் உள்ளத்துக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு முஃமினிடத்தில் இருக்கக்கூடிய உள்ரங்கமான சிஃபாத்துகள், உள்ரங்கமான அதாவது வாழ்க்கை உள்ளுக்கே இருக்கக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் பேசுறான். அதே போல வெளிரங்கமான சிஃபாத்துகளையும் அல்லாஹ் பேசுறான். முதலாவது உள்ரங்கமான சிஃபாத் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல பல ஆயத்துகள்ல பேசுறான். அதுல ஒரு ஆயத்தை எடுத்தால், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னமல் முஃமினூன் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறான். இதுல சொல்லுவாங்க அரபுல ஹஸ்ர கொண்டு, அதாவது இன்னமா என்ற வார்த்தை என்ற அர்த்தம் என்ன தெரியுமா, முஃமின்கள் என்றால் இவர்கள் தான். அது செல்ட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய சிஃபத், இன்னமல் முஃமினூன் இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ்வை பத்தி ஒரு முஃமினிடத்தில் யாஃபப்படுத்தப்பட்டுச்சா, அல்லாஹ்வை பத்தி zikr செய்யப்படுதா, ஒரு முஃமினிடத்தில் அல்லாஹ்வை பத்தி பேசப்படுது, அந்த முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்ட அச்சத்தால நடுங்கும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பத்தி பேசுறோம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பத்தி கேட்கிறோம், zikruடைய சபைகள்ல உட்கார்றோம், எங்கட உள்ளம் அல்லாஹ்ட அச்சத்தால் நடுங்குதான். எங்கட உள்ளம் ஈமான் எந்த லெவலை, வீட்டுல தேவையா zikruடைய ஹல்காக்கள், மஸ்ஜிதுல தேவையா zikruடைய ஹல்காக்கள், மதரசாக்கள்ல தேவையா zikruடைய ஹல்காக்கள், எங்க போனாலும் zikr அல்லாஹ்வை பத்தி யாஃபப்பட zikruடைய ஹல்கான்னு சொன்னா உட்கார்ந்து தஸ்பீஹ் எடுத்து செய்யக்கூடிய zikr மாத்திரமல்ல,
எங்கெல்லாம் அல்லாஹ்வை பத்தி ஞாபகப்படுத்தப்படுதோ அந்த மஜ்மாக்கள், பல மஜ்மாக்களை நாங்க ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒவ்வொரு கிழமையும் நாங்க உட்கார்றோம், கேட்கிறோம், ஆசையோட கேட்கிறோம். பேசக்கூடிய விடயங்கள் அல்லாஹ்ட அச்சமிக்கக்கூடிய விடயங்கள்ல என் உள்ளம் நடுங்குதா இல்ல? இரண்டாவது சிஃபாத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான், وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. அல்லாஹ்ட அத்தாட்சிகள் அந்த அடியானுக்கு முன்னால பேசப்பட்டு சென்று சொன்னால் ஈமான் கூடிக்கொண்டே போகும். சும்மா இந்த இடத்த கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். இப்ப ஒரு 10 நிமிஷமா முதாக்கரா ஆரம்பிச்சு எங்களுடைய ஈமானுடைய லெவல் எந்த இடத்துல இருக்கு? பொதுவாக ரைட் பயண தொடங்கியாச்சு, எங்கடா டைம் போவதில்ல, இஷாக்கு வக்தாவதில்ல என்று சொல்லி டைமை பார்க்கிறோமா? அல்லது இப்படி மஜ்மாக்கள்ல உட்கார்ந்தா ஹஸ்ரத் தஷ்கீலுக்கு வந்தாலும் சரி இன்னும் பேசிக்க கூடாதா என் ஈமான் இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்றது. ஜுபேராத் என்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும், இஷாவா கொண்டு எப்படி பேசத்தான் போறாரு. சும்மா இஷா பயான் உண்டு, வேறு வேற முதாக்கரா. ஜும்மாவை 1 மணிக்கு முடிக்கக்கூடிய ஒரு ஜும்மா 1:05 ஆகிட்டா எல்லாருடைய ஈமானுடைய தரத்தை விளங்கி கொள்ளலாம். எவ்வளோ நல்ல ஒரு முபையினாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உள்ளத்துக்கு படக்கூடிய அல்லாஹ்வை பத்தி ஞாபகப்படுத்தக்கூடிய விடயங்களை பேசினாலும் 1:05 கங்களை பேசிச்சா இங்கடா முடிக்க மாட்டாரான்னு வருதா? மாஷா அல்லாஹ், இன்னும் பேசிக்க கூடாதா என்று சரி நாங்க சிந்திக்கிறோமா? எங்கட ஈமான நாங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மேலான கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஈமான் அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய இடங்கள்ல ஈமான் அதிகரிக்கும் என்றது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவம் தெளிவாக காட்டுது. ஒரு 2 மலக்குமார்கள் இறங்குறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இந்த சம்பவம். மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த டெஸ்ட் பண்றதுக்கு, நபி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த ஒரு நேசனாக செலக்ட் பண்ணிட்டானே, கலீலுல்லாஹ், சோதிச்சு பாப்போம் அவரை கொஞ்சம். மலக்குமார்கள் வராங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல ஆடுகளை மேய்ஞ்சி கொண்டிருக்கிறான். அப்ப மலக்குமார்கள் வந்து ஒரு பாறாங்கல்லுக்கு பின்னால ஒளிஞ்சி ஒரு திக்ர ஓதுறாங்க, சுப்பூஹுல் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் ஓதுறாங்க. இந்த திக்ர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காதுக்கு எத்துது. ஏண்ட அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தக்கூடிய திக்ர் உள்ளத்துக்கு படுது. அல்லாஹ்ட அச்சத்தால நடுங்க தொடர்ந்து தேடி போறாங்க, இது எங்க இது வருது? அப்ப அந்த மலக்குமார்கள் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்கிறாங்க, நீங்களா சொன்னீங்க? ஓ நாங்க சொன்னோம். இன்னொருக்க செல்லவா என்னை ஈமான கொஞ்சம் கூட்டிக்கொள்ள. அல்லாஹ்ட அத்தாட்சிகள், அல்லாஹ்ட ஆயத்துகள் பேசக்கூடிய மஜ்மாக்கள்ல இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்றான், இதா துலியத் அலைஹிம் ஆயத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும். கேக்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருக்க செல்லவா ஈமான கொஞ்சம் கூட்டிக்கொள்றது. செல்றாங்க, செல்லலாம், சும்மா செல்லலாம், என்ன தருவீங்க? ரைட் ஹேண்ட் இவ்வளவு கணக்கான ஆடுகள் இருக்குது, இதுல பாதியத்தார செல்றாங்க. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஈமான் கூடிக்கொண்டு போகுது. கேட்கிறாங்க, இன்னொருக்க செல்லவா கூட்டிக்கொள்றதுக்கு? சரி, இப்ப என்ன தர போறீங்க? ரைட், ஹாஃப் தானே தந்தேன், அடுத்த ஹாஃபையும் தாரேன். சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் செல்ல செல்ல ஈமானுடைய அதிகரிப்பு விளங்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்கிறாங்க, இன்னொருக்க செல்லவா? சொன்னாங்க, செல்லலாம், பிரச்சனை. இப்ப என்ன தர போறீங்க? சொன்னாங்க, இவ்வளோ ஆடுகளுக்கு நான் ஓனராக இருந்தேன், இப்ப நான் இந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு உனக்கு ஒரு அடிமையோடு தேவையா இல்லையா? நான் அடிமையாக மாறுறேன். அல்லாஹ்ட திக்ர் ஈமான கூட்டுறதுக்காக வேண்டி ஓனராக இருந்தோரால் அடிமையாகிறதுக்கு கூட தயார். என்ன கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்கட ஈமானுடைய அந்தஸ்து என்ன?
மூணாவது சிஃபாத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, அது கஷ்டமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், குதூகலமாக இருக்கலாம், எந்த நிலைமை வந்தாலும் சரி, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் தான் முஃமின்கள். அது எப்படியாப்பட்ட நிலைமையாக இருக்கலாம், அல்லாஹ் போதும் எனக்கு என்று வரக்கூடியவர்கள் தான் முஃமின்கள். இதுவும் நாங்க பல பயான்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு போன்ற கதையா கேட்கிறோம் இல்லையா? எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை, நெருப்பு சுட்டு எரிக்கக்கூடியது, மலக்குமார்கள் இது வந்து கேட்கிறாங்க உதவிக்கு, ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு ஏன் அல்லாஹ் போதும், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு ஏன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் போதும் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய யகீன் நெருப்புக்கு மூடப்படுறாங்க. அல்லாஹ் கமாண்ட் பண்றான், யா நார் யா நார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். ஏ நெருப்பே, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது குளிராகவும் சாந்தியாகவும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கமாண்ட். மேலான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவை எங்கள்கிட்ட தந்து, முதலாவது நானும் நீங்களும் விளங்கணும், இந்த உள்ரங்கமான சிஃபாத்துகளை எங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ்வை முதலாவது நான் நீங்களும் விளங்கணும். இப்படியாப்பட்ட நிலைமை, எந்த நிலைமையா இருந்தாலும் எனக்கு ஏன அல்லாஹ் போதும் என்று வரணும்டா, முதலாவது அல்லாஹ் விளங்கணுமே. அல்லாஹ் யாருடைய ரப்பு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை குர்ஆன்ல பல இடங்கள்ல விளங்கப்படுத்துறான். ரப்புஸ் ஸமாவாத், வானங்களுடைய ரப்பு அல்லாஹ், வ ரப்புல் அர்ல், பூமிகளுடைய ரப்பு அல்லாஹ், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வ மா பைனஹுமா, வானம் பூமி அல்ல மத்தியிலுக்கு கூடிய அனைத்துடைய ரப்பு அல்லாஹ். குல் அஊது பிரப்பில் ஃபலக், ஃபலக்குகளுடைய ரப்பு அல்லாஹ், ரப்புல் அர்ஷ், அர்ஷுடைய ரப்பு அல்லாஹ், ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப், ஈஸ்ட் வெஸ்டுடைய ரப்பு அல்லாஹ். குல் அஊது பிரப்பின் மனிதர்களுடைய ரப்பு அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுறான், குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பா, அல்லாஹ்வை தவிர யாருக்கு சரி யாராவது அல்லாஹ் ரப்பாக எடுத்துட்டு வரையிலுமா? وهو رب كل شيء, எல்லாத்துடைய ரப்பு அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இந்த ருபூபியத் உள்ளத்துக்கு இறங்கும். அல்லாஹ்வுடைய ருபூபியத் உள்ளத்துக்கு இறங்கிட்டா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்றான். லாபத்தை தாரவன் அல்லாஹ், நஷ்டத்தை தாரவன் அல்லாஹ், நோயை தாரவன் அல்லாஹ், ஆரோக்கியத்தை தாரவன் அல்லாஹ், சந்தோஷத்தை தாரவன் அல்லாஹ், கவலையை தாரவன் அல்லாஹ், இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் தாரவன் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் உள்ளத்துக்கு இருக்கும். மேலான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த ஈமான் அடையும். அந்த ஈமானோட வாழ்க்கையில எங்கெல்லாம் சாலிஹான அமல்கள் நடக்குமோ, அந்த ஈமான அடையோனம், அந்த ஈமானோட எங்கெல்லாம் வாழ்க்கையில சாலிஹான அமல்கள் நடக்குமோ, அல்லாஹ் தரக்கூடிய முதலாவது பெனிஃபிட் குர்ஆன்ல பேசக்கூடியது, மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. உலகத்தில் வாழக்கூடிய ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஈமானோட வாழ்க்கையில சாலிஹான அமல்கள் நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது பெனிஃபிட் என்ன தெரியுமா? துன்யால
فلنحيينه حياة طيبة. உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கைய மனமானதாக நிம்மதியான ஒரு வாழ்க்கைய அல்லாஹ் தருவான் என்று குர்ஆன்ல வாக்களிக்கிறான். துன்யால கஷ்டப்படுறதெல்லாம் எதுக்கு? துன்யால கஷ்டப்படுறதெல்லாம் எதுக்கு? காலையில இது மாலை வரை பஜார்ல நேரங்களை செலவழிக்கிறோம். ஏன்? சம்பாதிக்கிறதே வாழக்கூடிய வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒன்று தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான மனமானதான வாழ்க்கை எங்க? ஈமானோட சாலிஹான அமல். மேலான கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்க பிறந்ததிலிருந்து பல அமால்களை செஞ்சு கொண்டு போறோம். 5 வயசுல இருந்தே, 5க்கு முன்னால 3-4 வயசுல இருந்தே பிள்ளைகள் நோன்பு பிடிக்க தொடங்குறாங்க. சந்தோஷம், மாஷா அல்லாஹ். அதே போல எடுத்தா 7 வயசுல இருந்தே மாஷா அல்லாஹ் தீனுடைய அமைப்புல இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல சின்ன பிள்ளைகள்ல இருந்து ஃபஜ்ருக்கு கூட்டிட்டு வராங்க பிள்ளைகளை தொலை வைக்கிறதுக்கு. மாஷா அல்லாஹ் பாக்கியம். அதே போல அதிலிருந்தே தொட்டு தான் வரும். 3 வயசுல 4 வயசுல நோன்பு பிடிக்க தொடங்கினோமா மௌத்து வரை அல்லாஹ்ட கிருபை இவற்றில் ஈப்பாங்க. மாஷா அல்லாஹ் ஒரு 4 வயசுல நோன்பு பிடிச்சு கொண்டு வந்தார்கள். அதே போல வசதிக்கூடியவர்கள் சதகாக்கள் கொடுப்பாங்க, ஜக்காத்துகளை வெளியாக்குவாங்க, ஹஜ் செய்வாங்க, உம்ரா செய்வாங்க. பல அமால்கள் எங்களோட வாழ்க்கையில் நடக்குது. அந்த அமால்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டால் இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள். அல்ஹம்துலில்லாஹ், குறைகள் இல்ல. தொழுறோம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல் ஹுகுக்குல்லாஹ், மாஷா அல்லாஹ். தொழுக பெர்ஃபெக்ட். முதல் சஃப்ல நெத்தி கருக்கு வர நாங்க தொழுகிறோம். தொலைத்தானோ நம்ம கட்டாயம். நோம்பு பிடிக்கிறோம், மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கடமை ரமலானுடைய மாதம். ஜகாத் வெளியாக்குறது ஃபர்ல், ஹஜ் செய்யறது ஃபர்ல். அதெல்லாம் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள். அதே போல நாங்க எல்லாம் பலகீனமானவர்கள். எங்கட பலகீனம் எந்த இடத்துல? ஹுகூக்குல் இபாத். ஒரு அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல எங்கட ஈமான் எந்த லெவல்ல இருக்குது? அதுவும் ஒரு இபாதத். ஒரு அடியான் எங்களுக்கு ஒரு அநியாயம் செஞ்சுட்டான், எங்களை ஏமாத்திட்டான், பஜார்ல இன்னொரு அடியானுக்கு முன்னால கேவலப்படுத்திட்டான். எங்களோட உள்ள என்ன சொல்லும்? ஒரு இடம் வரட்டும் செய்வேன்னா ரிவேஞ்ச எடுப்பன். குடும்பத்துல பேசுவோம், பொட்டியமாள்கிட்ட பேசுவோம், மச்சான் இவன் இப்படி செஞ்சுட்டானே, ஒரு நாள் வரும் மச்சான் செய்வோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அக்லாக் எப்படி இருந்துச்சு? ஜாஹிலியா காலத்துல நுபுவத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால திங்கக்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் கஅபாவை திறப்பாங்க, உள்ள போயிட்டு தொழுந்துட்டு வரதுக்கு. ஒரு திங்கக்கிழமை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க, கேக்குறாங்க. அப்ப கஅபா யாரு பொறுப்பு? கீக்கி உஸ்மான் பின் தல்ஹா. அதுக்கு பின்னால ஃபத்ஹ் மக்காக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வராங்க. அந்த கிட்டத்துல இந்த ஹஜ்ஜுடைய, இந்த மௌசிமுல் ஹஜ்ஜுடைய காலத்துல அவருடைய பரம்பரையில வந்த 100 சொச்சமான ஒரு நபர் பொறுப்பாக இல்லவர் வஃபாத்தாயினார். கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியா? அவருடைய ஃபேமிலி தான் இன்னும். அப்ப உஸ்மான் பின் தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால கேக்குறாங்க, கீய 2 ரக்காத் தொழுது தரதுக்கு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, தரமாட்டேன். எல்லாருடைய முன்னுக்கு கொஞ்சம் கேவலப்படுத்தப்படுறாங்க ரசூலுல்லாஹ். நபி கேட்டு கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நாள் நபி கேக்குறாங்க, நபியை ரிஜெக்ட் பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅல்லக சதரா யௌமன், ஒரு நாள் வரும் இந்த கீ என்ற கைக்கு வரும், இந்த கீ, இந்த சாவி என்ற கைக்கு வரும், நான் அதை எப்படியே செஞ்சு கொள்வேன். அப்ப உஸ்மான் பின் தல்ஹா சொன்னாங்க, அந்த நாள் வந்தா குறைஷிகள் எல்லாம் அழிஞ்சிப்பாங்க, எல்லாம் ஜில்லத்துல இருப்பாங்க, இழிவுல இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இப்ப யௌமுல் ஃபத்ஹ் மக்கா நடக்குது, மக்காவை வெற்றி கொள்றாங்க.
வெற்றி கொண்டுட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேக்குறாங்க, யாருடைய கையில கீ? உஸ்மான் பின் தல்ஹா. டக்குனு கூட்டுவாங்க. ஏன் கீய கொடுக்கத்தான் மக்கா வெற்றி. அதுக்கு பின்னால கீய கொடுக்கப்படுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாப்பட்ட ஒரு சான்ஸ் இது? பழி வாங்க கூடிய ஒரு இடமா இல்லையா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு போயிட்டு தொழுதுட்டு வராங்க. சொன்னாங்க, மாதா தரா யா உஸ்மான், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப கீழ கையில சொன்னாங்க ஹஜ்ரத், இன்னும் கூட உஸ்மான் பின் தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. சொன்னாங்க, خذوها ثالثة خالدة إلى يوم القيامة لا ينزعها إلا ظالم. நீங்க இந்த கீய உங்களோட குடும்பத்தவர்கள் கியாமத் பரிமந்தம் தொடர்ச்சியாக வச்சுக்கொள்ளுங்க. வானம் இந்த கீய. அது எப்படி? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னால். இந்த கீய யார் எடுக்கிறா? லா யன்ஸிஉஹா இல்லா ظالم. ஒரு அநியாயக்காரரால் வந்தா தானே ஒளிய இந்த கீய யாரும் ஒட்டா எடுக்க மாட்டாங்க. இதுக்கு இது அஹ்லாக காட்டினாங்க. ஒன்றுமே செல்ல பழி வாங்கல, அவருக்கு கொடுக்கணும். அது நபிட அஹ்லாக். மிலன கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில நாங்க என்ன செய்றோம்? ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அஹ்லாக், சுப்ஹானல்லாஹ், நாங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நபி அப்படி செஞ்சாங்க, நாங்க எப்படி ஈங்கிறோம்? ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பல வருடங்கள் ஹிதுமத்ல இருந்த ஒரு சின்ன ஒரு சஹாபி. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னையாலும் இந்த விருந்தாளிக்கு வாங்கிட்டு வாங்க. அப்படியே வெளியே வராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிப சஹாபி, சின்ன ஒரு சஹாபி. வெளியே வர நேரத்துல பஜார்ல ஒரு டோர்னமெண்ட் முபாரா அடிக்குது. முபாரா அது என்ன விளையாட்டு இல்ல, இன்னொரு விளையாட்டு ஒன்று நடக்குது. இப்ப கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போமே, விருந்தாளி தானே, நடக்கிற விஷயமா இல்லையா? நாங்க பாக்குறோம். அரசவையெல்லாம் பாக்குறாங்க, அந்த முபாராவை பாக்குறாங்க. எந்த அளவு பார்த்தாங்கண்டா, அங்க விருந்தாளி போகும்போதே பார்த்துட்டாங்க. பாக்குறாங்க, இங்கடா போனவரை காணல, விருந்தாளி போயிட்டாச்சு. இப்ப வெளியே வந்து சேர்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாக்குறாங்க, அனஸ்வலையெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட போயிட்டு அனஸ்வலையெல்லாம் இருந்து பார்க்கிறாங்க. என்ன சொல்லிப்பாங்க? இதே ஒரு நிலைமை எங்கட வீட்டுல எங்கட மகன அல்லது எங்கட யார சரி நாங்க அனுப்புறோம், கொஞ்சம் கடை போயிட்டு வாங்கிட்டு வா, இருந்தாலும் வந்துக்கிறா. இப்படி அதுவும் ஒரு முபாரா ஒரு விளையாட்டை பார்த்து கொண்டு விசிட்டர் கெஸ்ட் போகுமுறை பார்த்து இருந்தா எங்கட லெவல் என்ன செஞ்சு இருக்கும்? ஒரு சொத்தோடு பட்டியும் ஆடு இல்லாட்டி கிழிஞ்சி. ரசூல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத் வரை என்கிட்ட கேட்கல, ஏவாப்பா இப்படி செஞ்சாய், ஏன் என்ன நடக்குது கேட்க. ஏன்னா கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில நபிட அஹ்லாக்க நாங்க எடுத்துக்கணும். மேலான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட வாழ்க்கையில அந்த ஈமானோட ஒரு அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்திலையும் குறைகள் இல்ல. மாஷா அல்லாஹ். ஹுகூக்குல் இபாதிலையும் குறைகள் இல்ல. மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்லக்கூடிய முதலாவது கண்ணியம், துன்யால உங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல பேசுறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அந்த ஈமானோட வாழ்க்கையில அமால்கள் நடக்குதோ, அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸே தான். மேலான கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொர்க்கத்துடைய இன்பங்களை பேசி தள்ளுறான். கிட்டத்தட்ட 1000 ஆயத்துகள் சொர்க்கத்துடைய இன்பங்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் இரவில ஓடக்கூடிய ஒரு சூரா வாக்கியாவை எடுத்துக்கொண்டா அல்லாஹ் பல ஆயத்துகள் சொர்க்கத்துடைய இன்பங்களை மாத்திரம் பேசுறான். يطوف عليهم ولدان مخلدون بأكواب وأباريق وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون. அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்தில இன்பங்கள் முத்தகீன அலைஹா முத்தகாபிலீன். நாங்க சாஞ்சு கொண்டு இப்போம் சோஃபால இருக்கிற மாதிரி எங்களை சுத்தி யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன். அல்லாஹ் சிறுவர்களை சாட்டிப்பான் எங்களுக்கு ஹிதுமத்துக்காக வேண்டி. பிஅக்வாப் அபாரீக் வகஸிம் மின் மஈன், பானங்கள் கஸல் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எங்களை ஒரு லக்ஸரி லைஃப் ஒன்னாக அந்த இடத்துல வாழும். இங்க குடிக்கக்கூடிய மதுவை கொடுத்தா தான் போத மண்டகுத்து. அல்லாஹ் சொல்றான் பிஅக்வாபி வஅபாரிக் வகஸிம் மின் மஈன் லா யஸ்ததஊன அன்ஹா வலா. நீங்க அங்க மது ஆறு துன்யால தான் ஹராம், ஆகிரால சொர்க்கத்துல மது 6 கிலோலோடு குடிப்போம். இங்க தான் லோக்கல், அங்க ஒரிஜினல். லா யஸ்ததஊன், உங்களுக்கு போதையும் வராது தலைவலியும் வராது. வஃபாகிஹத்தின் மிம்மா, உங்களுக்கு விரும்பின பழங்களை சாப்பிடலாம், விரும்பின மாமிசத்தை சாப்பிடலாம். வஹூருன் ஈன் கஅம்சாலில் லுஅ்லுஇன் மக்னூன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். ஹூரின் பெண்களா எல்லா இன்பங்களும் கிடைக்கும். ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், எதுக்காக வேண்டி உங்களுக்கு கூலியா. இந்த எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சொர்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் உயர்தரமான சொர்க்கத்தை நசீபாக்குவானா. இந்த எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாள் அந்த இடத்துல வரும், யா அஹ்லல் ஜன்னா, அல்லாஹ் வந்து கூப்பிடுறான், ஏ சொர்க்க வாசிகளே. அந்த இடத்துல நாங்க எல்லாம் செல்வோம், லப்பைக், ஆஜராகி விட்டோம் அல்லாஹ்வே. அல்லாஹ் கேட்பான், அரதீதும், இந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு திருப்தியா, சாட்டிஸ்ஃபா? என்ன சொல்லுவோம் நான், மாலனா அல்லாஹ் நர்லா, எப்படியா அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளாம கேளு. எல்லா இன்பங்களும் துன்யால இல்லாத, துன்யால எதெல்லாம் ஹராமோ இங்க ஹலால். எப்படி புரிஞ்சு? இது கேள்வி என்ன அல்லாஹ், மாலனா அல்லாஹ் நர்லா. அல்லாஹ் கேட்பானாம், நான் இன்னொரு நியமத்தை தரவா. சுப்ஹானல்லாஹ், நாங்க இந்த வானமண்டா செல்ல போறோம், யா அல்லாஹ் அதையும் தாயா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாள்ல ஒரு வார்த்தை, அந்த நிஅமத், அந்த இன்பத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, உஹில்ல லக்கும் ரிضواني ولا اسخط عليكم بعده ابدا. இன்றைய நாள் சொர்க்கத்தில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிச்சுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாள் ஏண்ட பொருத்தம் உங்கள் எல்லாருக்கும் ஹலால் ஆகிவிட்டது. வலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா, இதுக்கு பின்னால உங்களோட நான் கோபப்படுறது ஒன்று இல்லவே இல்லை என்றார். மேலான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை உயர்தரமான சொர்க்கத்துல தான் வச்சு வாழ்க்கையில சாலிஹான அமால்கள், பல அமால்கள் நடக்குது. எங்கட தொழுகையுடைய லெவல் என்ன? தொழுகிறோம் மாஷா அல்லாஹ், சந்தேகம் இல்ல. தொழுகையுடைய லெவல் என்ன? குஷூவோட இருக்குதா இல்லையா? 4 ரக்காத் தொழுகிறோம், தக்பீர்ல இருந்து சலாம் கொடுக்கும் வரை அல்லாஹ்ட சிந்தனையில தொழுகிறோமா இல்லையா? பராக்குக்கு மக்கள் பேசுறது நான் என்ன காதலையும் கேட்டுகிறேன். என்னையாலும் மறந்துட்டா டக்குன்னு தக்பீரை கேட்டு யாபத்துக்கு வருமாண்டுவாங்க.
வேற சிந்தனையில போடுறது அந்த டைம்ல. மேலான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில பாவங்கள் நடக்கும் என்று சொன்னா எங்கட இபாதத்துல ஈக்கக்கூடிய லஸ்ஸத் டேஸ்ட் அல்லாஹ் இல்லாமக்கி. என் கண்ணால காதால உள்ளத்தால பாவங்கள் நடக்குதுன்னு சொன்னால் என் இபாதத்துல குறைக்கதான் செய்யும். ஒரு தடவை ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல ஒரு நபர் வந்து கேட்டாரு, நீங்க தானே உலமாக்கள் சொல்றீங்க வாழ்க்கையில அமல் செய்யணும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், பாவத்தை விட்டு தூரமாக இருங்கோ. நான் என்ன வாழ்க்கையில தொடர்ச்சியா பாவம் நடக்குது, பெரிசா நன்மைகள் செய்யல, நானும் சந்தோஷமா தானே இருக்கிறேன், நானும் சந்தோஷமா தானே இருக்கிறேன். அப்ப ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இவருக்கு எப்படி விளங்கப்படுத்துறீங்க? சொன்னாங்க, உங்களுக்கு தஹஜ்ஜத்ல இன்பங்கள் இருக்குதா? தஹஜ்ஜத்ல இல்ல, நான் அந்த டைம் தூங்குவேன். ஏன்னா தஹஜ்ஜத் சொல்லணும், அந்த 4 மணிக்கு 3:30க்கு எழும்பி அந்த கூதல்ல நீங்க கஷ்டப்பட்டு wudu எடுத்து தூக்கத்தோட செய்யறேன். நான் என்ன செய்யறேன்? இதெல்லாம் ஒரு தண்டனையா தஹஜ்ஜத் தொழாமிக்கிறது? நான் அந்த டைம்ல நிம்மாசால பஞ்சு மெட்ரஸ்ல நிம்மதியா ஏசியுள்ள தூக்கி கொண்டு நினைக்கிறேன். தஹஜ்ஜத் தொழ கிடக்காமிக்கிறது ஒரு பாக்கிய தண்டனையா? அப்ப இவருக்கு விளங்கப்படுறதுக்காக ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் என்று சொன்னால் ஒரு தேவை, கவலைகள், நோய்கள், பல தேவை உள்ளாலதான் அல்லாஹ் மனிதர்களை படைச்சுகிறான். அல்லாஹ் உன்னுடைய சத்தத்தை தஹஜ்ஜத்ல கேட்கறதுக்கு கூட விருப்பம் இல்லை. ஏன் அல்லாஹ் ஏழாவானது கடைசி வானதுக்கு வந்து கேட்கிறானே, ஒரு தேவை உள்ளவர்கள் இல்லையா? பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இல்லையா? நான் மன்னிக்கிறேன், நான் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு தாரேன் என்று அல்லாஹ் செல்லக்கூடிய நேரத்துல ஓட சத்தத்தை கேட்கறதுக்கு கூட அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. இதை விட தண்டனை ஒன்று தேவையா? மேலான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாங்கள் மாஷா அல்லாஹ் சொல்லுறோம். எங்கட அந்த உலமாக்களுடைய காலத்துல அப்படி இருந்துச்சு. எங்கட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தையும் எல்லாத்தையும் முட்டான் தொழுகைய மாத்திரம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். எங்கட தொழுகையுடைய லெவல் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய கத் அஸ்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றியாளர்கள். எப்படியாப்பட்ட முஃமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அந்த முஃமின்கள் அவனுடைய தொழுகையின் மூலமாக குஷு, இறையச்சம், பயபக்தி, தக்வாவை எடுத்துக்கொள்வாங்க. எங்களுடைய தொழுகையின் மூலமாக நான் எப்படி? மேலான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சிலர்கள் தொழுகையை எந்த முறையில் எடுத்துக்கொள்வாங்க என்றால், தொழாம இல்ல, தொழுந்து 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 வயல் என்ற கேட தேடிக்கொள்வாங்க. தொழுவாங்க இல்ல, தொழுவாங்க மாஷா அல்லாஹ், ஆனா அந்த தொழுகை நரகத்தின் பக்கம் இழுத்து போயிட்டு சேர்த்துரும். அல்லாஹ் பாதுகாப்பான. ஃபவைலுல் லில் முஸல்லீன் الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون. யாருக்கு வயல்? தொழுகையாளிக்கு. எப்படியாப்பட்ட தொழுகையாளி? الذين هم عن صلاتهم ساهون. சொல்லுவாங்க, தொழுகையில பொடுப்போம். கிட்டத்துல ஒரு 3 நாள் ஜமாத்துல போன நேரம் பொடியமார் கொஞ்சம் பேசிக்கொள்றாங்க. அதர எனக்குண்டா லுஹரை தவிர அடுத்த எல்லா வக்துடையும் ஒவ்வொரு வக்து தெரியும். நாக்கு ஏன் லுஹர் தெரியா? இல்ல அடுத்த எல்லா வக்தும் கலாவாரத்துக்கு முன்னால சொல்லணுமே. கடைசி நேரத்துல பஜார்ல இருக்கக்கூடிய நேரத்திலையும் தான், தொழில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் தான் தொழுகையில பொடுப்போக்காக இருந்தா நிலைமை வாய்ப்பு. மேலான கண்ணியமானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்,
தொழுகை மூலமாக மக்கள் கேட தேறிக்குள்ளவர் யாரு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். மக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழல, மக்கள் ஒரு ஷோக்காக வேண்டி தொழுறாங்க. யாராவது மேல பார்க்கோட மாஷா அல்லாஹ் தொழுகையாளுண்டப்பா. யுரா ரியா காட்டத்துக்காக வேண்டி தொழுறாங்க, ரப்புக்காக வேண்டி தொழல. உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை, இஹ்லாஸ் இல்லாத இபாதத். மேலான கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையுடைய விடயங்கள் இன்னொரு கூட்டம் எப்படி தொழுகையை பாவிப்பாங்கன்றும் சொல்ல. ஒரு கூட்டம் பெஸ்ட் தக்வாவோட அச்சத்தோட வெற்றி பெற்ற முஃமின்களுடைய கூட்டம். இன்னொரு கூட்டம் தொழுந்து 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 வயல் என்ற கேட தேடுவாங்க. ஏன்? உள்ளத்துல இஹ்லாஸ் இல்ல, பொடுப்போக்குத்தனம். மூணாவது ஒரு கூட்டம் தொழாமலே அவங்களுடைய வாழ்க்கையை மண்ணாக்கி கொள்வாங்க. மா சலககும் ஃபீ ஸகர். சக்கர் என்ற நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கப்படும், ஏ வாப்பா இந்த சக்கர் என்ற நரகத்தில் இருக்கிறீங்க? பல காரணங்கள் சொல்லுவாங்க. قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين. பல காரணங்கள். முதலாவது காரணம் قالوا لم نكن من المصلين. சொல்லலே. மேலான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில இபாதாத்துகள் ஒழுங்கான முறையில நடக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய உள்ரங்கமான சிஃபாத்துகள், முஃமினிடத்தில் இருக்கக்கூடிய உள்ரங்கமான சிஃபாத்துகளை உள்ளத்துக்கு எடுத்துக்கொள்ளும். உள்ரங்கமான சிஃபாத்துகளை வாழ்க்கையில எடுத்துக்கொள்றதுக்கு தான் அல்லாஹ்வே குர்ஆன்ல சில வெளிரங்கமான சிஃபாத்துகளை பேசுறார். இந்த உள்ரங்கமான சிஃபாத்துகளை வாழ்க்கையுள்ள எடுத்துக்கொள்றதுக்கு நீங்க இந்த வெளிரங்கமான சிஃபாத்துகளை முயற்சி செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முஃமினாக நானும் நீங்களும் மாறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்கள்ட்ட இருக்கக்கூடிய வெளிரங்கமான சிஃபாத்துகளை பல ஆயத்துல விளங்கப்படுத்துறான். அதுல ஒரு ஆயத், الذين آمنوا وجاهدوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا. அந்த வெளிரங்கமான சிஃபாத்துகளை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிஃபாத்துகளை சொல்லிட்டு அடுத்த பாவிக்கக்கூடிய வார்த்தைக்கு இதை விட உறுதியான ஒரு வார்த்தை ஒரு இடத்துல இருக்கு. உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. ஒரே ஒரு விடயத்தை 4 தடவை உறுதிப்படுத்தி பேசுறாங்க. இது அரபிக்ல நஹ்வுண்ட வரக்கூடிய பாடத்துல உலாயிக என்ற வார்த்தைக்கு பின்னால ஹும் என்ற வார்த்தை, நான் இதை பெரிசா விளங்கப்படுத்துற அவ்வளவு இது பாடமாக மாறிடும். உலாயிக என்ற வார்த்தை, அதுக்கு பின்னால ஹும் என்ற வார்த்தை, அதுக்கு பின்னால சும்மா முஃமின் என்று செல்லாம அல்லாஹ் செல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல் முஃமினூன, அதுக்கும் பின்னால ஹக்கா. 4 வார்த்தையை வச்சு அல்லாஹ் சொல்றான், இந்த சிஃபாத்துகள்ல முயற்சி செய்யக்கூடியவர்கள் தான் உறுதியான முஃமின்கள் என்றான். லேசிப்பட்ட எம்பசைஸ் இல்லை, இது உறுதிமான உலாயிக ஹுமுல் முஃமினூன். மக்கள்கிட்ட போய் இந்த ஆயத்தை மாத்திரம் கேளுங்க, இது எந்த அளவு எம்பசைஸாக அல்லாஹ் பேசுறான். என்ன கண்ம அல்லதீன ஆமனு, ஈமான் இருக்குது, சந்தேகமில், அல்ஹம்துலில்லாஹ். வஹாஜரு, ஈக்கக்கூடிய தொழில கொஞ்சம் விட்டு பிரிவோம், குடும்பத்தை கொஞ்சம் பிரிவோம், பஜார பிரிவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஹிஜ்ரத் இல்ல, இப்ப
அந்த ஹிஜ்ரத் போனா திருப்பி வாரா இல்லன்னு சந்தேகம். ஆனா இப்ப எங்களுக்கு தந்திக்கக்கூடிய சின்ன சின்ன டகாசாக்களுக்கு எங்களுக்கு செஞ்சு கொள்ள விட்டு பிரிய எதுக்காக வேண்டி மெடகஸ்காருக்கு போயிட்டு ஜெம் செய்யறதுக்கா பிசினஸுக்காக வேண்டி பல பிரிவுகள் நடக்குது. மாச கணக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏரியால ஜமாத்தோட வேலை செஞ்சேன். 2-3 வருஷமா மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்து இல்ல, வீட்டுல பாவம் கூட நடக்கிற அளவுக்கு. மாப்பிள்ளை இல்ல வர மாட்டாருன்னு தெரியும், பாவங்கள் நடக்கிற அளவுக்கு வெளியே போயிட்டு பிசினஸுக்காக வேண்டி காலங்களை நேரங்கள் ஒதுக்குறான். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஈமானுக்காக வேண்டிய ஒரு உழைப்பு. ஹிஜ்ரத் செய்வோம் எதுக்காக வேண்டி? வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில முஜாஹதா செய்வோம். காலங்களை நேரங்களை எங்கட சொத்தை எங்கட உடலை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில முஜாஹதா செய்வோம். அதே போல யாரெல்லாம் முஜாஹதா செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில வாராங்களோ, வல்லதீன ஆவவு, வரக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு தங்குமிடத்தை கொடுப்பாங்க முஃமின்கள். வனசரு, அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த 4 சிஃபாத்துகளும் யார்கிட்ட ஈக்கிதோ இவங்க தான் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பேசுறார். மேலான கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெளிரங்கமான சிஃபாத்தை அடையறதுக்கு அல்லாஹ் ஒரு புதிரமான ஒரு ட்ரிக் கொண்ட பாய்கிறான். சும்மா சென்னா முஃமினண்ட விளங்கப்படுத்துவோமே எப்படி? அல்லாஹ் ஒரு புதிரமான ஒரு ஆயத். என்ன எல்லாரும் துன்யாண்டு காலங்கள நேரங்கள் அதிகமா செலவழிக்கிறது பிசினஸ்ல, எங்கட தொழில்ல, வியாபாரத்துல. அல்லாஹ்ட பாதையில காலங்கள நேரங்களை செலவழிக்கிறத ஒரு பிசினஸ் உடைய அமைப்புலயும் அல்லாஹ் பேசுறார். அல்லாஹ் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுகும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். ஈமான் கொண்டவர்களே, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிசினஸ் சொல்லி தரவா? யாரு கேக்குறது? அல்லாஹ் கேக்குறான். ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு பிசினஸ் சொல்லி தரவா? எப்படியாப்பட்ட ஒரு பிசினஸ்? கோடிக்கணக்கான ப்ராஃபிட். ஒரு ஹாஜியார், ஒரு மல்டி மில்லியனர், ஒரு கோடி 10 வந்துடுறான். அஜயமால் ஒரு பிசினஸ் ஒன்று, அந்த பிசினஸ் ப்ராஃபிட் கோடி கணக்கு, லாபமே லாபம் தான். அது ரிஸ்பெக்ட் எல்லாம் ஈக்கி, அது வேற. ஆனா லாபம் தான் கூட. யாருமே வானம்னு சொல்லுவாங்களா? கேட்போம், அஜர் என்ன செய்வோம்? அல்லாஹ் சொல்ற இந்த பிசினஸ் எப்படி தெரியுமா? துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், கடுமையான வேதனை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிசினஸ். ரைட், பிசினஸ் அல்லாஹ் சொல்லிட்டான். பொதுவாக யாரு ஒரு பிசினஸ் சென்றாலும் சும்மா ஒரு கேபிட்டல் உண்டு, முதலீடு உண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இல்லாம பிசினஸ் ஒன்று இல்ல. பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், இந்த கடுமையான வேதனையை விட்டு பாதுகாக்கக்கூடிய உங்களுக்கு பிசினஸ் தேவையா? அதுக்கு 2 இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. 2 இன்வெஸ்ட்மெண்ட். முதலாவது இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டுல பாப்போம் யார் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சீங்கன்னு சொல்லி பாப்போம். முதலாவது இன்வெஸ்ட்மெண்ட், துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள். கொஞ்சம் கையை தூக்கி காடுங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கிறார்கள் யாரு? அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டார்கள். மாஷா அல்லாஹ், முழு மஜ்மாவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கிறோமா இல்லையா? இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், உங்களோட உடல்ல உங்களோட பொருள எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யும், முஜாஹதா செய்யும். அதுக்கு ரிவார்ட், கூலி, ப்ராஃபிட் ஒட்டச்சு அல்லாஹ் சொல்றான். நீங்க இப்படி செய்யுங்க, முதலாவது கடுமையான வேதனை உங்களை பாதுகாக்கப்படும். அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், யக்ஃபிர் லகும் ذுனூபகும், அல்லாஹ்வுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். எதுக்கு? ஈமானோட அல்லாஹ்வுடைய பாதையில முஜாஹதா செஞ்ச.
வைதுகிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் கீழால ஓடக்கூடிய சொர்க்கத்துக்குள்ளுக்கு அல்லாஹ் நுழைய வைப்பார். தேவையா இல்ல? மூணாவது அல்லாஹ் சொல்றான் வமசாகின தய்யிபதன் ஃபீ ஜன்னாத்தி அத்ன், அத்ன் என்ற சொர்க்கத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு அத்ன் என்ற சொர்க்கம் வந்து அல்லாஹ்வுடைய கைகளால கட்டப்பட்ட ஒரு சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல வமசாகின தய்யிபா, உங்களுக்கு தங்குறதுக்கு மனமான சிறந்த ஒரு வீடு அல்லாஹ் தருவார். வீடு என்று சொன்னா அங்க மாளிகை. இதை அடைஞ்சு கொள்ள தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? யாரு தயார்? முதலாவது நோக்கம் அல்லாஹ் குர்ஆன்ல செல்லக்கூடிய ஒரு முஃமினாக நானும் நீங்களும் மாறவே. அந்த ஈமானோட அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய அந்த பிசினஸ் உடைய எல்லா ப்ராஃபிட்ஸையும் 4 ப்ராஃபிட் வேதனை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இரண்டாவது எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். மூணாவது ஆறுகள் கீழால ஓடக்கூடிய சொர்க்கத்துக்குள்ளுக்கு நுழைய வைப்பான். நாலாவது அத்ன் என்ற சொர்க்கத்துல நல்ல ஒரு தங்குமிடம். யாரு தயார் இதை அடையறதுக்கு? நான் இதை அடையறதுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 4 மாதம் அல்லாஹ்வுடைய பாதையில உடனடியாக வெளியாகிறதுக்கு யாரு தயார்? இன்ஷா அல்லாஹ்